ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். அனுமன் ஜெயந்தி 2025. துன்பங்கள் தடைகள் விலக அனுமனுக்கு இந்த 5 பொருள்களை வைத்து வழிபாடு செய்யுங்கள். இந்த வருடம் அனுமன் ஜெயந்தி ஏப்ரல் 12, 2025 வருது. அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட 5 பொருள்களை அனுமனுக்கு வைத்து படைத்தால் நம்முடைய துரதிர்ஷ்டம் தடைகள் எல்லாம் விலகி அனுமன் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு நம்பப்படுதுங்க. அதனால அனுமனுக்கு படைக்க வேண்டிய 5 பொருள்கள் என்னன்றதை பார்க்கலாம். முதலாவதாக மல்லிகை பூ. அனுமனை வணங்குவதற்கு மல்லிகை பூக்கள் மிகவும் முக்கியம். 5 மல்லிகை பூக்களை சமர்ப்பித்தால் போதும் அனுமன் சந்தோஷப்படுவார் என்று நம்பப்படுதுங்க. அது மட்டுமல்லாம மல்லிகை எண்ணெய் குங்குமத்துடன் சேர்த்து அனுமன் சிலைக்கு பூசினால் கெட்ட சக்திகள் நம்மை விட்டு விலகும். இது அனுமனின் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பெற மிகவும் சிறந்த வழியா சொல்லப்பட்டிருக்குங்க. இரண்டாவதாக வெற்றிலை பாக்கு. கஷ்டமான நேரங்கள்ல அனுமன் நமக்கு உதவுவார். நம்முடைய ஆசைகள் நிறைவேற்றவும் அனுமனின் ஆசீர்வாதமும் கிடைக்கவும் அவருக்கு வெற்றிலை பாக்கு கொடுக்கலாம். அனுமன் நல்ல மனசு உள்ளவர். அவர் நம்முடைய பக்தர்களுக்கு எந்த தீங்கும் வரவிட மாட்டார். பாக்கு அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால் அதை கொடுத்தால் அவர் சந்தோஷப்பட்டு நமக்கு உதவி செய்வார். பக்தர்கள் அனுமன் ஜெயந்தி அன்று அதை படைத்து வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி அனுமனின் ஆசீர்வாதமும் பெறலாம். மூன்றாவதாக வடைமாலை. அனுமனுக்கு விருப்பமான வடைமாலையை சாற்றி வழிபட்டால் நமக்கு வேண்டிய நலன்கள் அனைத்தையும் அவர் வழங்கிடுவார். அனுமனுக்கு வடைமாலை சாற்றி அதை மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிட செய்வதன் மூலம் நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும். இதனால் ராகு கேதுவால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்குவதாக சொல்லப்படுதுங்க. நான்காவதாக குங்குமப்பூ சாதம். குங்குமப்பூ சாதம் அனுமனுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதை கொடுத்தால் அவர் சீக்கிரம் சந்தோஷப்படுவார். அவர் தடைகளை நீக்கி அமைதியையும் பாதுகாப்பையும் தருவார். கஷ்டமான நேரங்களில் இதை கொடுத்தால் அனுமன் நமக்கு உதவி செய்வார் என்று நம்பப்படுகிறது. ஐந்தாவதாக செந்தூரம். அனுமனுக்கு செந்தூரம் கொடுத்தால் தைரியமும் அறிவும் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் உடல் ஆரோக்கியமும் சந்தோஷமும் செல்வமும் பெருகும். இது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் என்று நம்பப்படுதுங்க. இந்த 5 பொருள்களை கொண்டு நம்ம அனுமனை வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்றைக்குமே அனுமன் துணை இருப்பார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குங்க. இது உண்மையும் கூட. அதனால வரக்கூடிய ஏப்ரல் 12ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டுமாவது செய்து அனுமனை வழிபட்டு அனுமனோட துணையோட நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.